வணக்கம். ஈவே ராமசாமி, அதாவது எல்லாராலையும் பெரியார் அப்படின்னு பரவலாக அறியப்படுற தலைவரை பற்றிய இந்த வரலாற்று ஆய்வு வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு வரலாற்று ஆசிரியரோட பார்வையிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுல நடந்த மாபெரும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த மாற்றங்களுக்கு ஒரு மிக முக்கியமான உந்து சக்தியா இருந்தவர் பெரியார். இந்த வரலாற்றை ஒரு ஸ்டடி கைடா ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடத்திட்டம் இதுதான். முதல்ல 20ஆம் நூற்றாண்டு மெட்ராஸ் மாகாணத்தோட பின்னணி, அப்புறம் பெரியாரோட முக்கிய கோட்பாடுகளான பகுத்தறிவு, சுயமரியாதை இயக்கம் மற்றும் பெண்கள் உரிமை, அதன்பின் அவரைச் சுற்றியிருந்த வரலாற்று ரீதியான சர்ச்சைகள், இறுதியா நவீன தமிழ்நாட்டுல அவரோட தாக்கம். நம்மளோட முதல் பகுதி பின்னணி, அதாவது 20ஆம் நூற்றாண்டு மெட்ராஸ் மாகாணம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். ஒரு தலைவரை பத்தி தெரிஞ்சுக்க அவர் வாழ்ந்த காலத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் இல்லையா? 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கடுமையான சாதிய கட்டமைப்புகளும் தீண்டாமை விதிகளும் தென்னிந்தியாவை ஆக்கிரமிச்சிருந்த ஒரு காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழல்ல இருந்து தான் பெரியாரோட பயணம் தொடங்குச்சு. 1919 இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவர் இணைஞ்சாரு. ஆனா 1924 கேரளாவுல நடந்த வைக்கம் சத்தியாகிரகம் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை. ஒடுக்கப்பட்ட மக்கள் நடமாட விதிக்கப்பட்டிருந்த தடையை எதிர்த்து போராடி 2 முறை அவர் சிறைக்கும் போனாரு. அங்கிருந்து வந்தவர்தான் காங்கிரஸ் கட்சி பிராமணர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குதுன்னு நம்பி 1925 அதை விட்டே வெளியேறி ஒரு தனித்துவமான இயக்கத்தை தொடங்கினாரு. இப்போ நம்மளோட முதல் முக்கிய கான்செப்ட பார்ப்போம். அதுதான் பகுத்தறிவு. பெரியாரோட சமூக ஆய்வுக்கு மிக அடிப்படையான டூல் அல்லது கருவின்னு சொன்னா அது இந்த பகுத்தறிவு தான். பெரியாரோட பார்வையில பகுத்தறிவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாவே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்மள பல பேர் அதை பயன்படுத்துறதே இல்லைன்னு அவர் நினைச்சாரு. சமூகத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆதிக்க வர்க்கம் தங்களை எப்படி சுரண்டுது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்க இந்த பகுத்தறிவு கட்டாயம் தேவைன்னு அவர் வாதிட்டாரு. இந்த குறிப்பிட்ட மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. பெரியார் என்ன சொல்றாருன்னா, சமூகத்துல இருக்கிற வறுமைக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் கடவுளோ இல்ல காலமோ காரணம் கிடையாது. மக்கள்கிட்ட பகுத்தறிவு இல்லாததுதான் உண்மையான காரணம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அறிவியல் அடிப்படைகள் இல்லாத எந்த ஒரு நம்பிக்கையும் மக்களை ஏமாத்துற ஒரு டூல் தான் அப்படிங்கறது அவரோட அசக்க முடியாத நிலைப்பாடா இருந்துச்சு. அடுத்த தொகுதிக்கு போவோம். அவரோட பகுத்தறிவு கருத்துக்களை எப்படி செயலாக்கத்துக்கு கொண்டு வந்தாரு, அதுதான் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கத்தோட மைய தத்துவம் என்ன தெரியுமா? பிராமணர் அல்லாத மக்களுக்கு அவங்களோட வரலாற்றை வச்சு ஒரு பெருமித உணர்வை ஏற்படுத்துறதும், அதே நேரத்துல பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மரபுகளை தூக்கி போடுறதும் தான். அதாவது எதையும் கேள்வி கேட்காம குருட்டுத்தனமா ஏத்துக்கிட்டா அது ஒரு மனிதனை அடிமை நிலைக்கு கொண்டு போயிடும்னு இந்த இயக்கம் ரொம்ப உறுதியா நம்புச்சு. இதை எதை மிகச் சிறப்பா விளக்குதுன்னா, இந்த இயக்கத்தோட சமூக நோக்கங்கள் எந்தளவுக்கு பறந்து விரிஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான். தீண்டாமையை ஒழிப்பது, பிறப்பால் நிர்ணயிக்கப்படுற குலக்கல்வி தொழிலை எதிர்ப்பது, பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதுன்னு ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையே வேற லெவல்ல சீர்திருத்துற நோக்கங்களை இந்த இயக்கம் வச்சிருந்தது. நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான டேக்கவே. நம்ம அடுத்த கான்செப்ட் பெண்கள் உரிமை. பெரியார் தன்னோட தத்துவத்தை எப்படி நேரடியாக பாலின சமத்துவத்துக்கு பயன்படுத்தினார்னு பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டுல ஆழமா வேரூன்றியிருந்த ஆணாதிக்க நெறிமுறைகளுக்கும் பெரியாரோட சீர்திருத்தங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. குழந்தை திருமணம், தேவதாசி முறை, சொத்துரிமை மறுப்புன்னு பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்துல விவாகரத்து செய்யற உரிமை, சொத்துல சம உரிமை, பிறப்பு கட்டுப்பாடு செய்யற உரிமைன்னு அவர் ரொம்பவே முற்போக்கா வாதிட்டாரு. அதே அந்த காலத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் மேடை பேஜா மட்டும் சுருங்கிடல. பெண்கள் கண்டிப்பா படிக்கணும்னு சொன்ன அவர் அதை தாண்டி நடைமுறை சாத்தியமான சில கோரிக்கைகளையும் முன்வச்சாரு. அதாவது பெண்கள் காவல்துறை, ராணுவம் போன்ற ஆயுதப்படைகள்ல சேரணும்னு வலியுறுத்தினாரு. இது உண்மையிலே அன்னிக்கு இருந்த சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனைதான். சரி, இப்போ ஒரு வரலாற்று ஆசிரியரா சில சர்ச்சையான விஷயங்களையும் நாம நடுநிலையா ஆய்வு செய்யணும். அடுத்த பகுதி வரலாற்று ரீதியான சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்கள். வரலாற்று தரவுகளின்படி பார்க்கும்போது பெரியாரோட வழிமுறைகள் பல கடுமையான விமர்சனங்களையும் சந்திச்சது. பிராமண சமூகத்துக்கு எதிராக ரொம்ப கடுமையான, சில நேரங்கள்ல வன்முறையை தூண்டும் வகையிலான சொல்லாடல்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாதி அமைப்பை பாதுகாக்குதுன்னு சொல்லி 1957 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நகல்களை எரிக்கும் போராட்டத்தையும் அவர் முன்னெடுத்தாரு. இந்த தரவுகள் எல்லாமே அவரோட வரலாற்று பிம்பத்தை மேலும் சிக்கலாக்கக்கூடிய விஷயங்கள்தான்.
பெரியாரோட இந்த அதிரடியான செயல்பாடுகளுக்கு இந்திய மத்திய அரசிடமிருந்து மிகப்பெரிய அரசியல் எதிர்ப்புகள் வந்துச்சு. உதாரணமா, அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட இந்த கூற்ற பாருங்க. பிராமணர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டினதற்காக பெரியார நேரு எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருக்காருன்னு இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களும் விமர்சிக்கப்படுது. அவர் தன்னோட சொந்த தெலுங்கு பேசும் சமூகத்து மேல கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிச்சாருன்னு சில விமர்சனங்கள் உண்டு. அப்புறம் தமிழ் மொழிய ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு விமர்சிச்சதும் பெரிய சர்ச்சையானது. இதை விட பெரிய சலசலப்பு என்னன்னா, 1949ல அவருக்கு 70 வயசு இருக்கும்போது 32 வயசான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டதுதான். இந்த முரண்பாடான நிகழ்வுதான் CN அண்ணாதுரை போன்றவங்க கட்சியை விட்டு வெளியேறி திமுகவை உருவாக்க ஒரு முக்கிய காரணமாவும் அமைஞ்சது. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நவீன தமிழ்நாட்டுல இந்த இயக்கங்களோட தாக்கம் என்னன்னு பாப்போம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெரியார் நேரடியா தேர்தல் அரசியல்ல இறங்கவே இல்ல. ஆனா அவர் ஆரம்பிச்ச ஒரு சமூக இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்ற DMK, அதிமுக மாதிரியான மாபெரும் அரசியல் கட்சிகளோட அடித்தளமாவே மாறிடுச்சு. அவரோட சித்தாந்தங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மாநிலத்தோட அரசியல் திசைய தீர்மானிக்குது. அவரோட தத்துவங்கள் எப்படி நடைமுறை சட்டங்களா, பாலிசியா மாறிச்சுன்னு பாருங்க. நீதி கட்சி மூலமா அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. 1970கள்ல கோயில்கள்ல சமஸ்கிருதத்துக்கு பதிலா தமிழ் வழிபாட்டு மொழியா மாற்றப்பட்டது. அப்புறம் எல்லா சாதியினரும் ஒன்னா வாழும் வகையில உருவாக்கப்பட்ட சமத்துவபுரங்கள் எல்லாமே அவரோட கொள்கைகளின் நேரடி வெளிப்பாடுதான். 1974ஆம் ஆண்டு கொஞ்சம் கவனிங்க. பெரியார் இறந்ததுக்கு அடுத்த வருஷமே தமிழர்களுக்கே வேலைவாய்ப்புகள் வழங்கப்படணும்னு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அவரோட சிந்தனைகளை பாதுகாக்க பகுத்தறிவு நூலகமும் திறக்கப்பட்டுச்சு. அதாவது அவர் இறந்த பிறகும் அவரோட தாக்கம் சற்றும் குறையாம ரொம்ப வீரியமா தொடர்ந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. 20ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த வரலாற்று வழிகாட்டி இப்போ இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு இந்திய அரசியல் மற்றும் சமூக சூழல்ல எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மூல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன்.